நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புகழ்வோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புகழ்வோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புகழ்வோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புகழ்வோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை மீண்டுமாய் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். ஆண்டவருடைய அருளும் இரக்கமும் எப்பொழுதும் உங்களோடு கூட இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் நற்கருணை நாதரோடு இணைந்து இருக்கின்றோம். இந்த நற்கருணை வழியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டு இருக்கின்றார். எனவே அவர் விட்டு சென்ற அந்த அடிச்சுவடுகளை பின்பற்ற அவர்களுடைய வார்த்தையை நாம் கேட்போம். இந்த நேரத்தில் அவருடைய வார்த்தைகளை கேட்டு நாம் தியானித்து அதை நாம் உள்ளத்தில் நிறுத்தி அதன்படி வாழ நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம். திருப்பாடல்கள் 68வது அதிகாரம் 5வது இறை வார்த்தை இவ்வாறு சொல்லுகின்றது: திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை இழந்தாளின் காப்பாளராகவும் இருப்பவர் தூயகத்தில் உறையும் கடவுள். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை இழந்தவர்களுக்கு காப்பாளராகவும் தூயகத்தில் இருந்து அவர் உங்களை பார்த்து உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். 3 வகையான காரியங்களை நாம் பார்க்கலாம் இந்த வசனத்தில். முதலாவது, ஆண்டவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாக இருக்கின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவருடைய பணி வாழ்வை ஆரம்பித்த பொழுதும் சரி, அந்த 3.5 ஆண்டுகள் அவருடைய பணியை செய்த பொழுதும் அவர் தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு தந்தையாய் இருந்து ஒரு முன் மாதிரியாக வாழ்ந்து ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து தந்தை கடவுளை மகிமைப்படுத்தினார். அதன் வழியாக நாம் நிறைவாழ்வை அடைகின்றோம். எனவேதான் அவர் ஒருவரையும் திக்கற்றவர்களாய் விடுவது இல்லை. யார் இந்த திக்கற்ற பிள்ளைகள் என்று நாம் பார்க்கக்கூடிய வேளையிலே அனாதைகளுக்கு அவர் தந்தையாய் இருக்கின்றார். யார் இந்த அனாதைகள் என்று நாம் பார்த்தோம் என்றால், தாய் தந்தையை இழந்தவர்கள் அல்லது தாயை இழந்தவர்கள் அல்லது தந்தையை இழந்தவர்கள், குடும்பத்தினரால் அனாதையாக மாற்றப்பட்டவர்கள், கை கால்களை இழந்து அவர்களை அனாதை இல்லத்தில் தங்க வைத்து அவர்களை பராமரித்துக் கொண்டிருப்பவர்கள், அவர்களுக்கு உதவி செய்பவர்கள் எல்லோரும் அவர்களை ஒரு அனாதையாக பார்க்கிறார்கள். குறை பிரசவத்தில் பிறந்த பிள்ளைகளாய் இருக்கலாம், மூளை வளர்ச்சியில் குன்றியவர்களாய் இருக்கலாம், காது கேளாதவர்களாய் இருக்கலாம், கண் பார்வை இழந்தவர்களாய் இருக்கலாம், முடவர்களாய் இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, இவர்களை என்ன செய்கிறார்கள் இந்த சமுதாயம்? தாய் தந்தையர் கூட அவர்களை இந்த சமுதாயத்தில் இருந்து குடும்பத்தில் இருந்து ஒதுக்கி தனியாக ஒரு இடத்தில் வைக்கிறார்கள். ஆம் அன்பார்ந்தவர்களே, நம்மளுடைய பகுதிகளில் நாம் பார்க்கலாம், அநேக இடங்களில் ஆர்ஃபனேஜ் என்று சொல்லக்கூடிய இடம் இருக்கின்றது. இந்த குழந்தைகளை பராமரிக்கக்கூடிய இடங்கள் இருக்கின்றது. அநேக தாய்மார்கள் அந்த குழந்தைகளை பெற்று அவர்கள் குப்பை தொட்டியில் எரிந்துவிட்டு போய்விடுகிறார்கள். அவர்களை எடுத்து பாதுகாக்கக்கூடிய இடம் இருக்கின்றது. ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த பிள்ளைகளுக்கு கடவுள் ஒரு
பாதுகாவலாய் இருக்கின்றார். இவர்களை திக்கற்ற பிள்ளைகளாய் விடாதபடி அவர்களுக்கு நல்ல ஒரு தாயும் தந்தையுமாய் இருந்து அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நாம் ஆண்டுடைய வார்த்தைகளை பார்க்கும் பொழுது யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 18வது வார்த்தையில் இவ்வாறு சொல்லுகின்றது, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடமாட்டேன் என்று. ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்தும் சொல்லுகின்றார், என்னை பார்த்தும் சொல்லுகின்றார், நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நான் உங்களை ஒரு பொழுதும் திக்கற்றவர்களாய் விட மாட்டேன். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் நீங்கள் கண்ணீர் சிந்தி கொண்டு இருக்கலாம், வேலை செய்த இடத்தில் ஒரு பிரச்சனையில் கண்ணீர் சிந்தி கொண்டு இருக்கலாம், நீங்கள் மற்றவர்களுக்காக நன்றாக உழைக்கலாம், ஆனால் அவர்கள் உங்களை குறை சொல்லி உங்களை ஒரு அடிமை போல் நடத்தி கொண்டு இருக்கலாம். சில நபர்கள் உங்களை நன்றாக பயன்படுத்தி குப்பை தொட்டியில் எரிவது போல் எரிந்துவிட்டு செல்லலாம். சில நேரங்கள் நீங்கள் யாரிடம் போய் இதை சொல்ல முடியும் என்று நீங்கள் தவித்துக் கொண்டு இருக்கலாம். உங்களுக்கு இன்று நல்ல ஒரு தந்தையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதோ பலிபீடத்தில் இருக்கின்றார். அவரை நோக்கி நீங்கள் பாருங்கள். உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த கவலைகள் எல்லாவற்றையும் அவரிடம் கொடுங்கள். அவரை நோக்கி கண்ணீர் சிந்தி ஜெபியுங்கள். அவர் உங்களை பாதுகாக்கின்றார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 28வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, எளியோருக்கு மீட்பு அளிக்கின்றார். ஆண்டவர் எளியோர்களை மீட்டு ரட்சிக்கின்றார். நாம் எளியவர்களாய் இருக்கலாம், நாம் எல்லாவற்றையும் இழந்து போய் இருக்கலாம். எனக்கு தாய் இருந்திருந்தால் நான் இப்பொழுது மகிழ்ச்சியாய் இருப்பேனே, அவர்கள் என்னை பாதுகாத்து இருப்பார்களே. எனக்கு தந்தை இருந்திருந்தால் அந்த தந்தையிடம் நான் என்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் சொல்வேனே என்று ஏக்கத்தோடு இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு தாயும் தகப்பனுமாய் இருந்து, என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் ஒரு பாதுகாப்பாய் இருக்கேன், அவர்கள் திக்கற்றவர்களாய் நான் விடமாட்டேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். இரண்டாவதாக நாம் பார்க்கின்றோம், ஆண்டவராகிய கடவுள் கணவனை இழந்தாரின் காப்பாளராய் இருக்கின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஒருவேளை இந்த உலகத்தில் கணவனை இழந்து தவிக்கக்கூடிய அநேக பேரை நாம் பார்க்கின்றோம், அநேக பெண்மணிகளை பார்க்கின்றோம். திருமணம் ஆன உடனேயே கணவர் இறந்து போய்விடுகிறார்கள், அல்லது 2 வருடங்கள் 3 வருடங்கள் 5 வருடங்கள் 10 வருடங்கள் முதிய வயதில் இழந்து போய் விடுகிறார்கள். அவர்கள் ஒரு அனாதையாக இருக்கிறார்கள். அந்த கணவனை இழந்த அந்த கைம்பெண்களுக்கு ஆண்டவர் ஒரு பக்கபலனாய் இருக்கின்றார், ஒரு பாதுகாப்பாய் இருந்து அவர்களை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார். நாம் பைபிளில் இருந்து ஒரு நிகழ்ச்சியை பார்க்கலாம். 1 அரசர்கள் 17வது அதிகாரம் 8 24 வரை உள்ள வார்த்தைகளை வாசித்து பாருங்கள். அதில் அருமையான ஒரு நிகழ்ச்சியை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார் நமக்காக. சாரிபாத்து என்கின்ற கைம்பெண்ணும் எலியாவும் பாருங்கள், பெரும் பஞ்ச காலம் ஆரம்பிக்கின்றது. அந்த சாரிபாத்து என்கின்ற இடத்திலேயும் பஞ்சம் ஆரம்பிக்கின்றது. அப்பொழுது அந்த இடத்தில் எலியா தீர்க்கதரிசி கடந்து செல்லுகின்றார். அந்த இடத்திலே ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசிக்கு உணவும் பானமும் கொடுப்பதற்கு ஒரு கைம்பெண்ணை வைத்திருக்கின்றார். அந்த சாரிபாத்து கைம்பெண்ணுக்கு ஒரே ஒரு மகன் இருக்கின்றார்கள். அவருக்கு அந்த இடத்தில் இருந்து உண்பதற்கு கூட எதுவும் கிடையாது. அப்பொழுது எலியா அவரிடம் கேட்கின்றார், எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணீர் கொண்டு கொடுங்கள் என்று சொல்லி அந்த சகோதரியும் இந்த கைம்பெண்ணும் குடிப்பதற்கு தண்ணீர் கொடுக்கின்றார். அதன் பிறகு எலியா கேட்கின்றார், எனக்கு சாப்பிடுவதற்கு கொஞ்சம் அப்பம் இருந்தால் கொடுங்கள் என்று சொல்லி. அப்பொழுது அந்த சகோதரி சொல்லுகின்றார், வாழும் கடவுள் மீது ஆணை, என்னிடம் கை அளவுதான் மாவு இருக்கின்றது. இந்த நேரத்தில் அதில் மாவில் சில ரொட்டிகளை நான் தயாரித்து நானும் என்னுடைய பிள்ளையும் சாப்பிட்டு விட்டு அதன் பிறகு நாங்கள் மறிக்க வேண்டியதுதான் என்று சொல்லுகின்றார். அப்பொழுது எலியா மீண்டுமாய் கேட்கின்றார், நீ எனக்கு அப்பம் சுட்டு கொடு முதலில் என்று சொல்லி. அன்பார்ந்தவர்களே, அந்த சகோதரியும் அந்த கைம்பெண்ணும் மனம் இறங்கி அவருடைய தாகத்தையும் பசியும் நினைவு கொண்டு அவருக்கு அந்த அப்பத்தை முதலில் சுட்டுக் கொடுக்கின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் அந்த சகோதரியை கண்ணோக்கின்றார். ஆண்டவர் அந்த சகோதரிக்கு உதவி செய்கின்றார். ஆண்டவர் அந்த சகோதரியோடு கூட இருந்து வழி நடத்துகின்றார். அந்த இடத்திலே, அந்த நகரிலே
அப்பமும் ரசமும் எண்ணெயும் ஒரு நாளும் அந்த சகோதரி உயிரோடு இருப்பது வரை குறைந்து போகவில்லை என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகின்றது. மீண்டுமாய் நாம் தொடர்ந்து படித்தோம் என்றால், வாசித்தோம் என்றால், அந்த இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, அந்த சகோதரியினுடைய மகன் இறந்து போய் விடுகின்றான். அப்பொழுது அந்த சகோதரி ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பி ஓலமிட்டு அழுகின்றார். அந்த இடத்தில் இரண்டாவதாக திரும்பி வரக்கூடிய அந்த எலியா தீர்க்கதரிசி அந்த சகோதரி வீட்டில் வருகின்றார். அப்பொழுது அந்த சகோதரி எலியாவிடம் முறையிடுகின்றார்கள். அந்த நேரத்திலே அவர் ஆண்டவரை நோக்கி ஜெபித்து அந்த மகனுக்கு உயிர் பிச்சை கடவுள் வழியாக கொடுக்கின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த நாட்களிலும் கூட அநேக கைம்பெண்கள் இந்த உலகத்தில் உண்டு. இந்த நேரத்தில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் ஒரு கைம்பெண்ணாய் இருக்கலாம். இந்த நாளில் ஆண்டவர் உங்களை சந்திக்கின்றார், ஆண்டவர் உங்களை பார்க்கின்றார். நீங்கள் பரிசுத்தமாய் இருக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை நிறைவு செய்கின்றார். உங்களை திக்கற்றவர்களாய் விடாதபடி உங்களுக்கு ஒரு காப்பாளராய் இருந்து அவர் வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார். மூன்றாவதாக, கடவுள் வாழும் இடம் தூயது. அன்பார்ந்தவர்களே, ஒருவேளை நாம் எல்லாவற்றையும் இழந்து போய் இருக்கலாம். திக்கற்ற பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய வேளையிலும் சரி, கணவனை இழந்தவர்களாய் இருந்தாலும் சரி, நாம் என்ன சொல்வோம் என்றால் கடவுளை பழித்து பேசக்கூடிய ஒரு பிள்ளைகளாய் இருக்கின்றோம். ஏனென்றால் அந்த துயரம் நம்முடைய உள்ளத்தை அடைக்கின்றது, அந்த துயரம் நம்முடைய எலும்புகளை உருக்குகின்றது, அந்த துயரம் இந்த சமுதாயத்தில் வாழ முடியாதபடி நம்மளை அடக்குகின்றது, அந்த துயரம் நம்மை வெளியிலே போகாதபடி அநேக பேர் அவதூறாய் பேசுவார்கள். சில நேரங்களில் ஏதாவது சகோதரிடம் நாம் பேசிவிட்டோம் என்றால் உங்களை தொடர்புபடுத்தி பேசுவார்கள். ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகின்றார், என் மகனே, என் மகளே, இந்த நேரத்திலும் கூட நான் வாழும் இடம் தூயது என்றால் உன்னுடைய உள்ளம் பரிசுத்தமாய் இருந்தால் போதும். உன்னுடைய உள்ளம் பரிசுத்தமாய் இருந்தால் நான் அதனுள் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். முதலாவதாக அதில் நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஆண்டவருக்கு பயந்து இருக்க வேண்டும். என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கின்றார், என் ஆண்டவருடைய அச்சம் உங்களுக்குள் இருக்க வேண்டும். கணவனை இழந்த பிறகும் கூட ஏனோதானோ என்ற ஒரு வாழ்க்கை வாழாதபடி ஆண்டவரை சார்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஜெபித்து ஆண்டவரை நோக்கி நாம் இருக்கக்கூடிய வேளையிலே அந்த சாரி பார்த்து பெண்ணுக்கு உதவி செய்த கடவுள் உங்களையும் சந்திப்பார். அனாதை பிள்ளைகளை வளர்த்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய கடவுள் உங்களையும் சந்திப்பார். சில நேரங்களில் நீங்களும் குருக்களாய் இருக்கலாம், அருட்சகோதர சகோதரிகளாய் இருக்கலாம். நீங்கள் தனிமையில் வாழலாம், நீங்கள் ஆண்டவருடைய அழைப்பை மறந்து போய் இருக்கலாம். இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகின்றார், என் மகனே, என் மகளே, நீ ஏன் கவலைப்படுகின்றாய்? ஒருவேளை நீ நினைக்கலாம், நான் ஒரு திக்கற்றவளாய் இருக்கின்றேனே, என்னால் வாழ முடியவில்லையே, யாரிடம் பேசினாலும் என்னோட கூட இருக்கிற சகோதர சகோதரிகள் குருக்கள் தவறாய் பேசுகிறார்களே என்று நினைக்கலாம். உங்களுடைய உள்ளம் பரிசுத்தமாய் இருக்குமே என்றால், கடவுளை குறித்து அச்சம் இருக்குமே என்றால் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். திருப்பாடல்கள் 19வது அதிகாரம் 8வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது. நாம் ஆண்டவரை குறித்த அந்த பயம் நமக்குள் இருக்குமே என்றால், என் ஆண்டவர் மட்டுமே நீ நியாய தீர்ப்புக்கு என்னை உள்ளாக்குவார் என்ற அச்சம் இருக்குமே என்றால், ஆத்மாவை குறித்த பாரம் இருக்குமே என்றால், உங்களுடைய எதிர்காலமாகிய அந்த விண்ணக வீட்டிற்கு போகக்கூடிய அந்த நாட்களை குறித்து உங்களுக்குள் அச்சம் இருக்குமே என்றால், உண்மையிலும் உண்மையுமாக உங்களுடைய உள்ளம் பரிசுத்தமாய் இருக்கும். எனவே தான் ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகின்றார், 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நீங்கள் கடவுளுடைய கோயில் என்றும் கடவுளின் ஆவியானவர் உங்களில் குடிகொள்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் கடவுளுடைய கோயிலை அழித்தால் நான் அவரை அழித்து விடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இதுவரை உடல் பூர்வமாய் ஏதாவது பாவம் செய்திருக்கலாம், உங்களுடைய ஆத்துமாவை காயப்படுத்தபடி நீங்க பாவம் செய்திருக்கலாம், சிந்தனையினால் பாவம் செய்திருக்கலாம். அந்த முள்முடியில் இருந்த இரத்தத்தினால் நீங்கள் சிந்தனை தூய்மைப்படுத்துங்கள். விழாவில் ஈட்டியால் குத்தப்படும் பொழுது அந்த இரத்தமும் தண்ணீரும் வந்தது, அதை கொண்டு உங்களுடைய இதயத்தை தூய்மைப்படுத்துங்கள். அவர் உடல் முழுவதும் வாரினால் அடிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டாரே, அதன் வழியாக வந்த இரத்தத்தினால் உங்களுடைய உடலை தூய்மைப்படுத்துங்கள்.
ஆண்டவர் உங்களை ஒரு கட்டடமாய் எழுப்புவார். நீங்கள் ஒரு மதில் சுவராய் இருக்க முடியும். நீங்கள் ஒரு பாதுகாப்பும் அரணாய் உங்களுடைய குடும்பத்தில் இருக்க முடியும். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 9வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நீங்கள் அவர் எழுப்பப்படும் கட்டடமாய் இருப்பீர்கள். ஆம் அன்பார்ந்தவர்களே, நாம் போடக்கூடிய அந்த கட்டடம் ஒரு பரிசுத்தமாய் இருக்குமே என்றால், நாம் உருவாக்கக்கூடிய அந்த கட்டடம் வலிமையாகவும் பரிசுத்தமாயும் இருக்குமே என்றால், அநேக மக்கள் அதில் வாசம் செய்வார்கள். அநேக மக்கள் அந்த இடத்தில் வறந்து ஜெபிக்கக்கூடிய வேளையிலே அந்த இடம் பரிசுத்தமாய் இருக்கும். எனவே இந்த நாளில் கடவுள் உங்களோடு வாசம் செய்கின்றார். கடவுள் உங்களோடு கடந்து வருகின்றார். ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தில் குடியிருக்க சித்தமாய் இருக்கின்றார். எனவே ஆண்டவர் இந்த நாளில் உங்களை விரும்புகின்றார். அன்பார்ந்தவர்களே, சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவரிடம் திரும்புவோம். இதுவரை வாழ்ந்த வாழ்க்கைகள் போதும். இதுவரை நீங்கள் தனிமையா இருக்கிற இந்த புலம்பிய நாட்கள் போதும். எப்பொழுதும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கின்றார். நான் அவரோடு தூய்மையாய் இருந்து நானுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு நல்ல ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக மற்றவர்களுக்கும் இயேசுவை கொடுப்பேன் என்று சொல்லி உறுதிமொழி எடுத்து இந்த நாளில் நீங்கள் உங்களை வாழ்க்கையில் நீங்கள் வாழ நீங்கள் உங்களை பழக்கிக் கொள்வீர்கள் என்றால் ஆண்டுடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 11வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவர் தூய உள்ளத்தினரை விரும்புகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தை பார்க்கின்றார், உங்களுடைய முகத்தை அல்ல. எனவே இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இதோ பலிபீடத்தில் நீர் பரிசுத்தமாய் இருக்கின்றீரே, இந்த இடத்தில் வானதூதர்கள் சூழ்ந்திருந்து அவரை துதித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அதை நம்மால் கேட்க முடிவதில்லை. ஆனால் அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்திலும் நாம் துதிக்கக்கூடிய வேளையிலே அவங்களோடு இணைந்து ஆண்டவரை துதித்து ஆராதித்து ஜெபிக்கக்கூடிய வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் பெரிய மாற்றத்தை தருவார். அந்த மாற்றத்தை எதிர்பார்த்து இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து ஆண்டவரை நோக்கி நீங்கள் ஜெபியுங்கள். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த நேரத்திற்காக நன்றி சொல்லி உம்மை துதித்து உம்மை ஆராதிக்கிறோம். தகப்பனே, இதோ எங்களுக்கு ஒரு தாயும் தந்தையுமாய் எங்கள் நடுவில் வீற்றிருப்பவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு தாய் உம்மை தேற்றுவது போல் நான் உம்மை தேற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவரே, திக்கற்ற பிள்ளைகளை நீர் தேற்றிக் கொண்டு இருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, கணவனை இழந்தவர்களுக்கு நீர் காப்பாளராய் இருந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய தேவைகளை சந்தித்துக் கொண்டு இருப்பதற்காக நன்றி உம்மை துதித்து உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, தந்தையே, இந்த நேரத்திலும் கூட நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்க நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, சங்கீதம் 66:20 சொன்னதுபடி என் மன்றாட்டை புறக்கணியாத கடவுள் போற்றி, தன் பேரன்பை என்னிடமிருந்து நீங்காத இறைவன் போற்றி என்று தாவீது அரசர் உம்மை நோக்கி துதித்தது போல் நாங்களும் துதிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறேன். ஆண்டவரே, ராஜாதி ராஜாவே, துதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட எங்களுடைய மன்றாட்டை நீர் புறக்கணியாதபடி ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே, உமது பேரன்பு எங்களோடு கூட இருக்கிறபடி நாங்கள் உம்மை போற்றி புகழ்கிறோம். சுவாமி, எங்களுடைய மன்றாட்டை உம்மை நோக்கி வரும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, இந்த நாளிலும் கூட அநேக பிள்ளைகள் இந்த உலகத்திலே நான் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கின்றேன், எனக்கு யாரும் இல்லை, ஒரு அனாதை போல் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் என்ற ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு நல்ல ஒரு தகப்பனாய் நீர் இருக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே அவர்களுக்கு ஒரு நல்ல வழியாகவும் சத்தியமாகவும் ஜீவனுமாய் இருக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, ஒருவேளை அவர்களுடைய தாய் தந்தையர் பாவம் செய்து இந்த பிள்ளைகள் அனாதையாய் இருந்திருக்கலாம். உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் தாய் தந்தையரை மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்களை கழுவி தூய்மைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சில பிள்ளைகளை ஆண்டவரே அவர் பிறந்த பிறகு ஆண்டவரே, அவர்கள் கண் விழிப்பதற்கு முன்பாக அவர்கள் அனாதையாய் மாற்றப்பட்டு இருக்கலாம். ஆண்டவரே, இந்த நாளிலும் அந்த பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த அனாதை இல்லம் வைத்து நடத்துகிறார்களோ அவர்கள் ஆண்டவரே, பணத்திற்கு விலை போகாதபடி அவர்களை நீர் பாதுகாத்து உண்மையிலும் உத்தமமாய் இருந்து அந்த பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடிய பலத்தை கொடுக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீரே பரிசுத்தர், நீரே உண்மையுள்ள தெய்வமாய் இருக்கின்றீர். அதற்காக நன்றி சொல்லி
சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளிலும் தந்தையே ஆண்டவரே, கணவனை இழந்து தவிக்கக்கூடிய ஒவ்வொரு மனைவிமார்களை ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பெண்களை ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் அவர்களை தொடுமப்பா. அவர்களுக்கு நீர் ஒரு அரணும் கோட்டையுமாய் இருப்பீராக. அவர்களுக்கு எதிராய் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் கட்டப்படும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, நீர் அவர்களோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் பரிசுத்தமாய் இந்த உலகத்தில் வாழ்ந்தது போல் அவர்களும் பரிசுத்தமாய் வாழ்வார்களாக ஆண்டவரே. இந்த நாளிலும் தகப்பனே, அவர்கள் இழந்து போன எல்லாவித ஆசீர்வாதங்களையும் திரும்ப கொடுப்பீராக. கணவனை இழந்த பிறகு ஆண்டவரே, அவருடைய சொத்து சுகங்கள் எல்லாவற்றையும் அவருடைய உறவினர்கள் சூறையாடி இறைக்கலாம். நீர் அவர்களை சந்திப்பீராக. அவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுத்து திரும்ப அந்த எல்லாவற்றையும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பலத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, நீர் யாரையும் அனாதையாய் விடுவதில்லை. நீர் யாரையும் கைம்பெண்ணாய் விடுவதில்லை. அவர்கள் எல்லோருக்கும் நீர் பாதுகாப்பாய் இருப்பதற்காக நன்றி. திக்கற்ற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்திருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் தகப்பனே, இந்த உலகம் முழுவதும் பொல்லாப்பான மனிதனால் உருவாக்கப்பட்ட அந்த கொரோனா என்கின்ற அந்த நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் சுவாமி. கிட்டத்தட்ட தகப்பனே 1,05,000 பேர் இறந்து போய் இருக்கிறார்கள் சுவாமி. 24 லட்சம் மக்களுக்கு மேல் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் சுவாமி. ஒரு பயத்தின் ஆவியை இந்த உலகம் முழுவதும் ஆட்கொண்டு இருக்கின்றது சுவாமி. ஆனால் இந்த பிள்ளைகள் உம்மை மீது அக்கறை கொண்டு ஆண்டவரே, உம்முடைய திட்டத்திற்கு மட்டும் பயந்து வாழக்கூடிய ஆற்றலை மனவலிமையும் கொடுப்பீராக. அநேக தேசங்கள் உம்மை திரும்பும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களுக்கு விடுதலை கொடுத்து யாரெல்லாம் இந்த நாளில் நோய்வாய்ப்பட்டு இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களை நீ குணமாக்கும்படியாக உம்மை நோக்கி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மருத்துவர்களோடு பேசுவீராக. யாரெல்லாம் மருந்து கண்டுபிடிக்க ஆராய்ச்சியில் இருக்கிறார்களோ அவர்களை நீ சந்தித்து நீரே நல்ல ஒரு ஞானத்தையும் அறிவாற்றலையும் கொடுத்து அந்த மருந்தை கண்டுபிடித்து உமது நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் மருத்துவர்களை மாற்றும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நேரத்திலும் நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக நன்றி. ஜெபத்தை கேட்டுப்பதில் தந்திருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமீன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இந்த நேரத்திலே நம்மோடு பேசியிருக்கின்றார். நம்முடைய ஜெபங்களை கேட்டிருக்கின்றார். எனவே விசுவாசத்தோடு ஆண்டவர் தரக்கூடிய இந்த அன்பான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த நாளில் நாம் ஒரு முடிவெடுப்போம். எனக்கு ஆண்டவர் மட்டுமே தாயும் தகப்பனுமாய் இருக்கின்றார். ஏனால் இந்த உலகத்தில் நாம் வாடும் பொழுது நமக்கு தாய் தந்தையில் இருக்கலாம். அது நமக்கு ஒரு கடைசி வரை அவர் நம்மோடு கூட இருப்பதில்லை. ஆனால் ஆண்டவர் மட்டுமே நம்மோடு கூட இருப்பார். எனவே ஆழ்ந்த விசுவாசத்தோடு இந்த நேரத்தில் நற்கரை நாதர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாத்து உங்களை ஒருபொழுதும் திக்கற்றவர்களாய் விடாதபடி உங்களை வழி நடத்துவாராக.